ஒரு வார காலம் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது மேற்காசியாவில நடந்திருக்கு. அதை தாண்டி உலக அளவிலும் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் நடந்திருக்கு. அதே போல ஈரான் எதற்காக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டாங்க அப்படின்றது தற்போது வரைக்கும் நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுதா? இந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழப்பகரமானதாவும் இருக்கு. அதே சமயத்துல நிறைய விஷயங்கள் நடந்ததாவும் நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த இந்த போர் நிறுத்தத்திலிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாற்று கருத்து இருக்கு. ஈரான் ஏன் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க அப்படின்ற மாரி. ஏன் ஒருவேளை ஏன்னா அவங்க நம்பகத்தன்மை உள்ள ஆட்கள் கிடையாது. அப்போ ஈரான ஏமாற்று விதமா இவங்க என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறாங்கன்ற மாரியான ஒரு புரிதல் இருக்குது எல்லாருக்கும். அது உண்மையா பொய்யா? அப்போ தொடர்ந்து அப்ப போகக்கூடாது அப்படின்னா, அப்ப தொடர்ந்து போரிட்டு இருக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி அங்க எழுப்புது. இப்போ முதல்ல நம்ம இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையில இந்த பேச்சுவார்த்தை, அதாவது இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அமெரிக்க தரப்புல இருந்து நம்ம இப்ப இப்போ இந்த போர் நிறுத்த கோரிக்கை வந்த வண்ணம் தான் இருந்தது. அத அத ஈரான் நிராகரிச்ச வண்ணம் தான் இருந்தாங்க. உங்கள நம்ப முடியாது. நாங்க நீங்க எங்கள திசை திருப்பிட்டு, நீங்க தொடர்ந்து எங்கள தாக்குதலுக்கு தயாராகுற ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து இத மறுப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த 1 வார காலத்துக்குள்ளார இந்த 15 நாள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு போர்க்கப்பல் வந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது இன்னொரு அ போர்க்கப்பல் சேர்றதுக்கு ஒரு 2 வாரம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் வச்சு சொல்லும்போது, இது கூட ஒரு வகையில திசை திருப்புற ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாரியும் பேசப்படுது.